வருத்தம் இருந்தது. விட்டு கொடுத்துட்டு அட்லீஸ்ட் அந்த வார்த்தையாவது சொல்லாம இருந்திருக்கலாம் முத்து. இந்த வீட்ல யாரு சேஃப் கேம் விளையாடுறோம்? முத்து பயங்கரமா சேஃபா இருக்காப்ல. அப்பப்போ அங்கங்க ஏதோ கருத்து போடுறேன். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ப்ரோமோ வெளியிடப்பட்டிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவில் மாக்காப்பா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராரு. அவரை அவ்வளோ பயங்கரமாக கைத்தட்டி செலிப்ரேஷன் பண்ணி உள்ளே கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் அவரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சுனிதாவுக்கு ரொம்ப ஹாப்பி. க்ளோஸ் அப் ஷாட்லாம் வச்சு காமிச்சாங்க. சரி, எதுக்காக உள்ளே வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா போன வாரம் இவரை பற்றி ஏதோ பேசியிருக்காங்க போல். ஸோ அதுக்காக தான் உள்ளே வந்திருக்காராம். சரி, உண்மையிலே எதுக்காக உள்ளே வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்டிவிட்டி ரூம்குள்ளே தனியாக இன்டர்வியூ மாதிரி வைக்கப்பட்டிருக்கு. அந்த செட்டப்பில் போய் உட்காந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சுல, அதை பற்றி பேசி சரி நீ எதுக்காக கேப்டன்சியை முடிச்சு விட்டேன், நீங்கள் யார் சேஃப் கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. சௌந்தர்யா முத்து தான் சேஃப் கண்டஸ்டாக பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்போ கருத்து பேசுகிறேன், அப்படி பேசுகிறேன், இப்படி பேசுன்னு சொல்லிட்டு அவரே மாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்ல, இன்னொரு பக்கம் கேப்டன்சி டாஸ்க் அப்போ எதுக்காக முத்து கிட்ட நடந்துக்கிட்டேன்னு கேட்டப்ப, இல்லை அவர் அந்த இடத்துல என்னை ஏமாத்துறது எனக்கு ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு, அட்லீஸ்ட் அவர் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட முத்துவை டார்கெட் பண்ணுற மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கு. எங்கே எப்படி போகுதுன்னு தெரியல. பட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோமோவுக்கும் லைட்டாக முத்துவை டேமேஜ் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு போயிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. எதுக்காக இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவில் இதை தான் ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லை, ஃபினாலே நெருங்குது, பணப்பெட்டியை உள்ளே கூட்டு வருவாங்கன்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் வச்சு ரன்னிங் ரேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. பெண்கள்லாம் எப்படிப்பா ஓடி போய் எடுப்பாங்க? சரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முத்து போய் எடுத்துட்டாரு, அதே மாதிரி ரயன் போய் எடுத்துட்டாரு. ஆனால் பெண்கள் உள்ளே இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போய் எப்படி எடுப்பாங்க? பவித்ரா இருக்காங்க, சௌந்தர்யா இருக்கிறாங்க, ஜாக்லின் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி வேகமாக ஓடி போயிட்டு கொடுக்கப்பட்ட வினாடிகளுக்குள்ளே உள்ளே வர முடியும்? ஸோ இது ஒரு அன்ஃபேர் கேம் மாதிரி தான் தெரியுது. அன்ஃபேராக அந்த பெட்டியை வைத்திருக்கார்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் பெட்டி உள்ளே வந்தால் பவித்ரா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க தான் எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்பொழுது தேவையில்லாமல் பெட்டியை உள்ளே கொண்டு வராமல் ஆண்களுக்கு மட்டும் 50,000 2 லட்சம் அனுப்புறது கொஞ்சம் சரியாக எனக்கு தோணல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.